1936ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஜில்லா போர்டு தேர்தலை அறிவித்திருந்த காலம். இப்போது உள்ளாட்சி தேர்தல் நடப்பது போல் ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஜில்லா போர்டு தேர்தல் நடைபெற்று வந்தது. காங்கிரஸ் கட்சி சார்பாக பல இடங்களில் தங்கள் பிரதிநிதிகளை தேர்தலில் நிற்க வைத்தனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அவர் முதுகுளத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக நிற்க வைக்கப்பட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதலாக தேர்தலில் போட்டியிடும் தொகுதி முதுகுளத்தூர். 1936ஆம் ஆண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இளம் வயதில், அப்போது அவருக்கு வயது வெறும் 27 வயதில் முதுகுளத்தூர் தொகுதியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதலாக போட்டியிடுகிறார் என்ற தகவல் தெரிந்தவுடன் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது தமிழகத்தில். ஏனென்றால் சிறந்த பேச்சாளராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமிழகம் முழுவதும் மிக பெரும் செல்வாக்கு பெற்றவர். அவர் தேர்தலில் நிற்பது அந்த பகுதி மக்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. தான் நிற்கும் பகுதியில் மட்டும் பிரச்சாரம் செய்யாமல் காங்கிரஸ் பிரமுகர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்தார். ஏனென்றால் தேவருடைய பேச்சுகள் மக்களை கவர்ந்தது. 27 வயதில் மக்களை தன் பேச்சால் கட்டிப்போடும் ஆற்றல் பெற்றிருந்தார். ஆகவே தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார் தேவர். தேவரை காங்கிரஸ் நம்பி தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியது. அப்போது காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு போராடும் கட்சியாக இருந்தது, நேர்மையான கட்சியாக இருந்தது. அதனால் தேவர் அவர்களும் அந்த கட்சியிலேயே பயணித்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தீவிர பிரச்சாரத்தால் காங்கிரஸ் கட்சிக்கு மாபெரும் வெற்றியை பெற்று தந்தது. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பிரச்சாரம் முக்கிய பங்கு வகித்தது. தமிழகம் எங்கும் அவருடைய பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சியின் கௌரவத்தை வெற்றி பெற்று உயர்த்தியது. அப்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு தேவரின் துடிப்புமிக்க பிரச்சாரமும் மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் அபிமானமும் தான் காரணம், அவர் செய்த பணி காங்கிரஸ் கட்சி என்றும் மறக்காது என்று அறிவித்தார்.